பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். புதிய ஆண்டில் புதிய உத்வேகத்தோடு அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தன் அருளால் நிறைத்து ஆசீரை ஒளிந்து அமைதியும் சமாதானமும் கொடுத்து உங்கள் வாழ்விலே எல்லா வரங்களும் வளங்களும் பெற்று வாழ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இனிமை நாட்களாக அமைந்திட இறைவன் உங்களுக்கு அருள்புரிய வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஒவ்வொருவரும் புதிய ஆண்டை வெவ்வேறு உத்வேகத்தோடு தூங்குவார்கள். ஆனால் நம்முடைய தாய் திருச்சபை இறை அருளோடு இறை ஆசீரோடு இந்த புதிய ஆண்டை துவங்க நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது. எண்ணிக்கையுள் 24 படிப்பதை போல இஸ்ராயலை ஆசீர்வதிப்பதே விருப்பம் என்று சொல்லி தன் விருப்பத்தை வெளிப்படுத்திய கடவுள் தான் படைத்த அனைத்தையும் ஆசீர்வதித்து அதற்கு தேவையான அருள்வரங்களை கொடுத்த கடவுள் இந்த ஆண்டின் முதல் நாளில குருத்து ஆசீராக இருக்கின்ற ஆண்டோடைய அருள் பொழிகின்ற அருளும் சமாதானமும் அமைதியும் நிலைத்திருக்கின்ற ஆசிரை எல்லா மக்களுக்கும் கொடுத்து அந்த அருளோடு இந்த புதிய ஆண்டை துவங்க புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க அழைப்பை விடுக்கின்றது. ஆசீர்வதிக்கின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு நடப்பவராக இருக்கின்றார், தம் முகவொளி நம் மீது வீசுபவராக இருக்கின்றார், நம் பக்கம் திரும்பி நமக்கு அமைதியும் சமாதானத்தையும் கொடுப்பவராக இருக்கிறார், நம்முடைய இல்லத்திலும் வீட்டிலும் கோட்டையிலும் அவருடைய சமாதானம் நிலைத்திருக்க செய்பவராக இருக்கின்றார். இத்தகைய அருள்வரத்தோடு இத்தகைய ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும். இந்த ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கிற பொழுது நமக்கு துணையாக இருக்க தன்னுடைய தாரை வார்த்து கொடுத்த கடவுள் அந்த அன்னையின் பராமரிப்பிலே, அந்த அன்னையின் அன்பிலே, அந்த அன்னையின் அரவணைப்பிலே நாம் தொடர்ந்து நடக்க தாய் திருச்சபையின் வழியாக இன்று அன்னை மரியா கடவுளின் தாய் என்கின்ற விழாவின் வழியாகவும் நாம் கொண்டாடி அன்னையோடு இணைந்து இறைவனில் பயணிக்க நமக்கு துணை புரிய அழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, இன்று ஆண்டின் முதல் நாள். கிரகோரியன் நாட்காட்டின் பிரகாரம் பார்க்கிறபோது ஆங்கில வருடத்தின் பிறப்பு புத்தாண்டு முதல் நாள், புனிதமான நாள். அதோடு கூட இன்று அன்னை மரியா கடவுளின் தாய் என்கின்ற ஒப்பற்ற ஒரு விழாவினை திருச்சபையானது கொண்டாட நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. அடுத்ததாக இன்று இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட விழா. 8ஆம் நாள் சடங்கு நிறைவேறி விருத்தசேதனம் செய்யப்பட்ட நாள். ஏற்கனவே தூதர்கள் முன்குறித்த இயேசு என்கின்ற பெயரை அவருக்கு சூட்டுவதன் வழியாக இவர் உலகின் மீட்பர் என்பதை வெளிப்படுத்தி காட்டிய ஒப்பற்ற விழா இன்று. அடுத்ததாக இன்று உலக அமைதி நாளை அகில உலகமானது கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆண்டவன் இயேசு பிறப்பு இந்த உலகிலே வந்த பொழுது விண்தூதர்கள் பாடியது உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையும் பூவுலகில் நல்மனதோருக்கு அமைதியும் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தினார்கள். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த விற்பாடு முதல் முறை தன் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறவர்களுக்கு சொன்ன வார்த்தை யோவான் 20:19 உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்று சொல்லி, அமைதியை கொண்டு வந்த கடவுள், அமைதியை இந்த உலகிற்கு விட்டு சென்ற கடவுள் இந்த உலகிலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிப்பவராகவும் இருக்கின்ற. ஆகவே இந்த அமைதி நாளிலே நாம் அமைதியின் தூதுவர்களாக மாறுவோம். அன்பு சொந்தங்களே, இன்று ஆண்டின் முதல் நாள். ஆசீரை ஒழிகின்ற கடவுள், ஆசையோடு நாம் தொடங்க நாம் நடக்க அருள் புரிகின்ற கடவுள் இந்த ஆண்டு முழுவதும் எண்ணிக்கை 11 படிப்பதை போல ஆண்டின் துவக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவர் கண்படுகிற நாளாய் இருப்ப என்ற வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் ஆண்டின் எல்லா நாட்களும் நம்மோடு நடப்பாராக. உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உள்ளங்கையிலை பொறித்து வைத்திருக்க சொன்ன கடவுள், யார் உன்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் மறவென்று சொன்ன கடவுள், உனக்காக நான் எதையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன கடவுள் இதோ இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு இருந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த ஆண்டவர் கொடுக்கின்ற அருளிலும் ஆசீரிலும் இந்த ஆண்டின் புதிய நாட்கள் ஒவ்வொன்றும் புதுமையான ஆசீரின் கிருபைகளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாட்களாய் அமைவதாக.
அதோடு கூட இன்று இந்த ஆசிரோடு கூட சேர்ந்து அன்னையோடு பயணிப்போம். ஏனெனில் அன்னையை நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக கடவுள் கொடுத்தார். யோவான் புத்தகம் 19:25 படிக்கிறபோது, இதோ உன் தாய் என்று சொல்லி அன்பு சிரம் கொடுப்பதன் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக அன்னை மரியை தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார். நான் குழந்தையாக இருந்த பொழுது, நான் கருவில் உருவான நாள் முதல், நான் பாடுகளை பற்றி இறக்கும் வரைக்கும் என் அன்னை என்னை கைவிடவில்லை. என்னை கரம் பிடித்து வழி நடத்தினார். ஆண்டோட அன்பிலே வாழச் செய்தார். இறை உறவிலே மனித உறவிலே என் நிலைத்திருக்க அந்த தாய் உங்களுக்கும் துணையாக இருப்பார் என்று சொல்லி கடவுள் நமக்கு அந்த தாயை துணையாக கொடுத்து அந்த தாயுடைய பராமரிப்பிலே வாழ நமக்கு துணை புரிகின்றார். இறைவன் தாய் என்கின்ற இந்த விழாவின் வழியாக நாம் ஆண்டவருடைய தாய் மட்டுமல்ல, அகில உலகின் இந்த மீட்பரின் தாய் என்கின்ற அந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எதன் அடிப்படையிலே? லூக்கா 1:39 படிப்பதை போல, எலிசபெத் அம்மாள் மரியாளை பார்க்கின்ற பொழுது, என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி அந்த வார்த்தையின் பிரகாரம் மரியாள் வெறும் இயேசு என்கின்ற மனிதன் தாய் மட்டுமல்ல, கடவுளின் தாய் என்கின்ற ஒப்பற்ற ஒரு செய்தி இந்த விழா நமக்கு சொல்லி காட்டுகின்ற. ஏனெனில் 3ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய தப்பறை தலைவிரித்தாட ஆரம்பித்தது நெஸ்டோரியனிசம் என்பது. இயேசு கிறிஸ்து என்கின்ற 2 இயல்புகளை கொண்ட மனிதனாக, 2 இயல்புகளை கொண்டவராக இயேசு இருந்தார். ஆகவே மரியாள் இயேசு என்கிற மனிதனுக்கு தாயை ஒழிய கடவுளின் தாய் அல்ல என்கிற ஒரு தப்பான கொள்கையானது பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. எல்லா இடங்களும் இது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது 431 நடைபெற்ற எபேஸ் திருச்சங்கத்திலே இந்த தப்பறை முழுவதுமாக தவிடுபொடியாக்கப்படுகின்றது. மரியாள் இயேசு என்கிற மனிதன் தாய் மட்டுமல்ல, கடவுளின் தாய் என்கின்ற அந்த ஒப்பற்ற சத்தியமானது நிலைநிறுத்தப்பட்டது. அதிலிருந்து ஆண்டவருடைய தாய் என்கின்ற அந்த கோட்பாடானது திருச்சபையால் அறிவிக்கப்பட்டு மறை உண்மையாக கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னப்பர் தன்னுடைய தூது மடலை சொல்கின்ற பொழுது, மரியாள் மீட்பரின் தாய் மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் தாய் என்கின்ற ஒப்பற்ற ஒரு சத்தியத்தையும் இந்த அன்னையுடைய பராமரிப்பிலே நாம் வாழ திருச்சபை அழைக்கின்றது. எனவேதான் வருடத்தின் முதல் நாளிலே அன்னையின் விழாவை கொண்டாடி அந்த ஆண்டு முழுவதுமாக அந்த அன்னையோடு இணைந்து பயணிக்க, இப்படி தாய்மரியாள் இறை குரலுக்கு செவி கொடுத்து, இறைமகன் இயேசு தன் உதரத்திலே சுமந்து அவருக்கு உரு கொடுத்து, அவரை கரம் பிடித்து வழி நடத்தி இறை திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து எல்லாவித வியாகுலங்களையும் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு வந்தவளாக வாழ்ந்தாரோ, அதை போலவே நாமும் இறை வார்த்தை கேட்கவும், இறை வார்த்தைக்கு நம் உள்ளத்திலே உரு கொடுக்கவும், அந்த உரு கொடுத்த வாழ்வை இறை வார்த்தை நம் வாழ்வாக மாற்றவும், வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவனுக்கு பணிந்து இறை திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாக இருந்து இறைவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் வாழும் நமக்கு துணை புரிகின்ற அன்னையோடு இணைந்து பயணிக்க நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. ஆகவே அன்னையின் கரத்தை பற்றி கொண்டு நடந்த இயேசுவை போல நாமும் தாய்மரியின் கரங்களை பற்றி கொண்டு நடப்போம். இறைபுகழ் பாடுகின்ற பிள்ளைகளாக இருப்போம். அதோடு கூட இன்று இயேசுவின் பெயர் சூட்டப்பட்ட விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு என பெயரிடு என்று சொல்லி தூதர் மரியாவுக்கும் சூசைக்கும் முன் அறிவித்தார்கள். எனில் இயேசு என்பதற்கு மீட்பர் என்று, கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதுவரை இவர் மக்களை பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பார் என்று சொல்லி, இதுதான் இயேசுவின் பெயரிலே இருக்கின்ற மகத்துவம். ஏனெனில் நாம் மீட்பு பெறுவதற்கு இயேசுவின் பெயரை தவிர வேறொரு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி திருத்தூதர் பணி 4:12 சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் பெயர் உன்னதமானது, இயேசுவின் பெயர் மகிமையானது. என் பெயரை கொண்டு எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு அருள்வார் என்று சொல்லி இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் பெயர் உச்சரிக்கின்ற பொழுது நோய்கள் நீங்கின, இயேசுவின் பெயர் உச்சரிக்கின்ற பொழுது பேய்கள் ஓடின, இயேசுவின் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அற்புதங்கள் நடந்தன, இயேசுவின் பெயரை உச்சரித்து ஜெபிக்கின்ற பொழுது அதிசயங்கள் நடந்தன, வியாதிகள் வேதனைகள் அனைத்தும் தீர்ந்து போயின. இத்தகைய அற்புதமான பெயரை சூட்டப்பட்ட அந்த விழாவினைத்தான் இந்த நாளில் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நாமும் இயேசுவின் பெயரை அறிக்கையிடுபவர்களாக இருக்க வேண்டும். பெயரளவில் அல்ல, மாறாக விசுவாசத்தோடு. ரோமர் புத்தகத்திலே படிப்பதை போல இயேசுவை ஆண்டவரென வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுகின்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் வாயார இயேசுவின் பெயரை அறிக்கையிடுபவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் பெயரை உச்சரித்து தீமைகளை வென்றெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானை துரத்தி அடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டின் முதல் நாளிலே இத்தகைய அருள்வரங்களை கேட்போம்.
அன்பு சொந்தங்களே, ஆண்டின் முதல் நாளிலே இறை ஆசீரோடு வாழ, இறை அருளோடு வாழ நம்மை ஆசிர்வதிக்கின்ற கடவுள் அன்னையை துணையாக கொடுத்து அவரோடு பயணிக்க நமக்கு அருள் புரிந்திருக்கின்றார். அன்னையோடு இணைந்து இறைவன் திருவுளத்திற்கேற்றார் போல வாழ்வோம். அன்னை எவ்வாறு அமைதியை ஏற்படுத்தி சமாதானத்தை ஏற்படுத்தி கலக்கங்களையும் குழப்பங்களையும் போக்கி இறை திருவுளத்தை நிறைவேற்றாதை போல நாமும் இந்த உலகிலே அமைதி ஏற்படுத்துபவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக வாழ முற்படுவோம். அந்த அமைதி ஏற்படுத்துவதற்கு இயேசுவின் பெயரை பயன்படுத்துவோம். இயேசுவின் மகத்துவமான உணவான நாமத்தை சொல்லி எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இயேசுவின் அமைதி தங்கிட, சாத்தானின் அனைத்து சக்திகள் முறியடிக்கப்பட நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு சொந்தங்களே, இதோ இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் நிலைத்திருப்பீர்களாக. விடுதலை பயன்கள் 23-25 படிப்பதை போல அவர் உன் உணவு தண்ணீரை ஆசீர்வதிப்பாராக, உன் மத்தியிலிருந்து நோய் நொடிகளை அகற்றி போடுவாராக, உன் வாழ்நாளை நிறைவடை செய்வாராக என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் அதை நிறைவேற்றி காட்டுவாராக. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பாராக. கருணை என்னும் கேடயத்தால் உங்களை காப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக, சமாதானம் தருவாராக என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் உங்கள் நிறைவேறுவதாக. ஆண்டவரை துணையாக கொண்டிருக்கிற நீங்கள் எந்நாளும் எல்லா வரங்களும் எல்லா வளங்களும் பெற்று இறைவனை நிறைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் அருள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு இருப்பதாக. நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கின்ற சொன்ன கடவுள் உங்களோடு இருப்பாராக. அன்று ஜோசுவை நோக்கி, அஞ்சாதே கலங்காதே, நீ செல்கிடங்கெல்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பு என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உன் தேவன், உனக்காய் போராடி உனக்கு வெற்றி வெற்றுக்கொள் என்று சொன்ன கடவுள் உங்களுக்காக போராடி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்விலே என்றும் வெற்றியும் சமாதானம் நிலைத்திருக்க செய்வாராக. இதோ ஆண்டவர் தாமே உன் கோட்டைக்குள் சமாதானத்தை கொடுப்பாராக, உன் வீட்டிலே அமைதி நிலைத்திருக்க செய்வாராக என்று சொன்ன கடவுள் தாமே உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் சமாதானம் நிலைத்திருக்க செய்வாராக. நானும் அதை இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் அன்னை மரியின் பரிந்துரையோடு துணையோடு இணைந்து உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புது வருடம் தொடங்குதே, புதிய கிருபை பொழியுதே, என்னை தாங்கி நடத்தும் என் தேவன் நம்பிக்கையே. ஆண்டவர்